எதிர்மாறல். திரையில் காணும் இந்த விளையாட்டில் ஒரு பக்கம் கீழிறங்கும் போது மற்றொரு பக்கம் மேலே உயரும். இவ்வகையான மாறுதலைத்தான் எதிர்மாறல் என்கிறோம். எதிர்மாறல் என்பது இரு அளவுகளில் ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கும். மூவரும் கல்லூரிக்கு நடந்து சென்றால் காலதாமதமாகும் என்பதால் ஆட்டோவில் செல்கின்றனர். எனவே கல்லூரிக்கு உரிய நேரத்திற்கு முன்பே சென்று விடுகின்றனர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வேகம் அதிகமானால் பயணிக்கும் நேரம் குறைகிறது. ஷீலாவிடம் 8 பகுதிகளாக உள்ள சாக்லேட் ஒன்று உள்ளது. அவளது தோழியுடன் சமமாக பகிர்ந்து உண்ண வேண்டுமெனில் இருவரும் 4 துண்டுகளாக உண்பர். எண்ணிக்கை அதிகமாகும் போது பகிரப்படும் உணவின் அளவும் குறைகிறது. அந்தோனியிடம் உள்ள 30 ரூபாய்க்கு பென்சில் வாங்க கடைக்கு செல்கிறான். 3 வித விலைகளில் பென்சில்கள் உள்ளன. 2 ரூபாய் எனில் 15 பென்சில்களும், 3 ரூபாய் எனில் 10 பென்சில்களும், 5 ரூபாய் எனில் 6 பென்சில்களும் வாங்க முடியும். விலை அதிகமாகும் போது வாங்கப்படும் பொருள்களின் எண்ணிக்கை குறைகிறது. விலை, எண்ணிக்கை XY என கொண்டால் XY = மாறிலி என்கிறோம். 6 அடி சதுர வடிவ தரைக்கு பளிங்குக்கல் தேவை. வெவ்வேறு அளவுகளில் பொருத்தலாம். 6 அடி நீளமுடைய சதுரக்கல் எனில் 1, 3 அடி நீளமுடைய சதுரக்கல் எனில் 4, 2 அடி நீளமுடைய சதுரக்கல் எனில் 9, 1 அடி நீளமுடைய சதுரக்கல் எனில் 36 தேவை. கல்லின் அளவு குறையும் போது எண்ணிக்கை அதிகமாகிறது. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்துவிட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? குழாய்களின் எண்ணிக்கை 6. தொட்டி நிறைய ஆகும் காலம் 1 மணி 30 நிமிடங்கள், அதாவது 90 நிமிடங்கள். கணக்கை அட்டவணைப்படுத்தலாம். 5 குழாய்களை கொண்டு தொட்டி நிறைய ஆகும் காலம் Y என்க. குழாய்களின் எண்ணிக்கை குறையும் போது தொட்டி நிறைய ஆகும் காலம் அதிகமாகும். எனவே இது எதிர்மாறல். X1 Y1 = X2 Y2. 6 பெருக்கல் 90 சமம் 5 பெருக்கல் Y. பக்கங்களை மாற்றி எழுதவும். Y = 6 பெருக்கல் 90 by 5. 5 ஆல் வகுத்த பின் கிடைப்பது 6 பெருக்கல் 18, 108 நிமிடங்கள். அதாவது தொட்டி நிறைய ஆகும் காலம் 1 மணி 48 நிமிடங்கள். மேலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள். செலவு அதிகமானால் சேமிப்பு குறையும். அதிக நேரத்தை வீணடித்தால் பயனுள்ள செயல்களுக்கான நேரம் குறையும். மரங்கள் அதிகமாக வெட்டப்பட்டால் மழையின் அளவு குறையும். பயிற்சி அதிகமானால் தவறுகள் குறையும். செவ்வகத்தின் பரப்பு நிலையாக இருக்கும்போது நீளம் அதிகமானால் அகலம் குறையும். வேலை செய்யும் ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். வெப்பம் அதிகமானால் கம்பளி விற்பனை குறையும்.